கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்திலே நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருஅவை ஜூலை மாதம் 12ஆம் தேதி சிறுவர் ஞாயிறாக முன்னெடுக்கிறார்கள். இந்த சிறுவர் ஞாயிறை குறித்து வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது 1954ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பு நாடுகள் சிறுவர்களுக்கான ஒரு நாளை முன்னெடுக்க வேண்டும், அதற்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதனுடைய தீர்மானத்தை 1959ஆம் ஆண்டு கொள்கை ரீதியாக எழுத்து வடிவமாக அவர்கள் சிறுவர்களுக்கான விடுதலையின் உரிமைகள் பற்றி அவர்கள் கொள்கைகளை வகுத்து கொண்டார்கள். இதனுடைய தொடர்ச்சி 1989ஆவது ஆண்டு ஐக்கிய நாடு சபைகளினுடைய உறுப்பு நாடுகள் கைச்சாத்திட்டு கொண்டார்கள். பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய விடுதலை, அவருடைய சுதந்திரம் போன்ற பல்வேறு விடயங்கள் அங்கே கைச்சாத்திடப்பட்டு சிறுவர்களுக்கான ஒரு நாளை அவர்கள் பிரத்யோகப்படுத்தி கொண்டார்கள். இரண்டாவதாக அமெரிக்கன் மிஷனரிமார்கள் 1816ஆவது ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு காலடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து கடவுளுடைய அழைப்பை ஏற்று அங்கே அவர்கள் பணி செய்வதற்கு இந்த இடத்திலே வந்து பார்த்த பொழுது இரண்டு விடயங்கள் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. ஒன்று வந்து கல்வி, அடுத்தது வந்து மருத்துவம். கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறு பெண்கள், அதாவது கல்வி கற்றல் என்பது பாவமானது ஒன்று என்று சொல்லி அன்றைய சமூகத்திலே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே பெண்கள் வெளியே செல்வதோ, ஆண்களோடு கதைப்பதோ, அல்லது அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய காரியங்களை செய்வது சமூக கட்டமைப்பினாலே தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே அது இருந்தது. ஆகவே மிஷனரிமார்கள் சிறுவர்களுக்கான கல்வியை ஊட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக அர்ப்பணிப்போடு அவர்கள் பாடுபட்டார்கள். அந்த வகையிலே தான் 1824ஆவது ஆண்டு உடுவிலே பெண் விடுதி பாடசாலை ஒன்றை அவர்கள் மிகுந்த அர்ப்பணத்தோடு சிரமத்தோடு அந்த இடத்திலே ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த பொழுது அன்றைய நாளிலே 30 பெண்கள் கற்றல் நடவடிக்கைக்காக மிகுந்த சிரமத்தோடு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டார்கள். அதிலும் 27 சிறு பெண்கள், அதாவது 5 வயது தொடக்கம் 11 வயது பிள்ளைகள் 27 பேர் முதல் கட்டமாக வகுப்பிலே இணைக்கப்பட்டு அங்கே கற்றல் செயல்பாடுகள் தொடங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் கொடுக்கப்பட்டதன் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு பின்பதாக உடுவில் பெண் விடுதி பாடசாலையிலே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கல்வி கற்றார்கள் என்று சொல்லியும் அநேக பெற்றோர் பிள்ளைகளை தாமாகவே கல்வி கற்பதற்கு பாடசாலைக்கு கொண்டு வந்தார்கள் என்றும் வரலாற்று குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிறு பிள்ளைகளுடைய இந்த கற்றல் நடவடிக்கைக்காக 1867 உடுப்பட்டியிலும் அவர்கள் பெண் விடுதி பாடசாலை அமைத்து பிள்ளைகளுக்கான கல்வி ஊட்டும் பணிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த வரலாற்று குறிப்புகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது வரலாற்று ரீதியாக நாங்கள் இந்த குறிப்புகளை, வரலாற்றை நாங்கள் பார்க்கிற அதே வேளை திருமறையிலே ஆண்டவர் இயேசு இந்த சிறு பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாங்கள் உதாரணங்கள் வழியாக நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக 128ஆம் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அந்த இறைவார்த்தை பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் கடவுள் கொடுக்கின்ற அரும் கொடை. அவர்களை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று கடவுள் எங்களிடமிருந்து, பெற்றோரிடமிருந்து அவர் விரும்புகிறார் என்பதை இந்த வார்த்தை வழியாக நாங்கள் காண முயற்சிக்கிறோம். ஒருமுறை இயேசு தன்னுடைய திருப்பணியை செய்துவிட்டு அமர்ந்திருக்கிற பொழுது பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சீடர்கள் அந்த சிறு பிள்ளைகளை அதட்டி இயேசுவிடம் வராதபடிக்கு தடுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து, சிறு பிள்ளைகளை இடத்தில் வர இடம் கொடுங்கள், இறையாட்சி அப்படிப்பட்டவர்களுக்கு என்று சொல்லி பிள்ளைகளை அவர் தன்னண்டை அழைத்து
அவர்களை ஆசீர்வதித்து அன்பு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை பொறுத்த வரைக்கும் சிறு பிள்ளைகள் எவ்வளவு முக்கியத்துவமானவர்கள் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு முறை சீடர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை, ஒரு விவாதம் ஒன்று வந்தது. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு சிறு பிள்ளைகளை தன்னிடத்திலே அழைத்து அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சிறு பிள்ளைகளைப் போல அவருடைய மனமுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதிப்பதை இறைவார்த்தை வழியாக நாங்கள் காணுகிறோம். இறுதியாக யோவான் நற்செய்தி நூலின் படியாக இயேசு திபேரியா கடற்கரை ஓரத்திலே அவர் வந்து நிற்கிற பொழுது மாற்றுத்திறனாளிகள், தேவையுள்ள மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை நாடி வந்தார்கள். அவர்கள் நேரம் சென்றதினாலே அவர்கள் மிகவும் பசி அடைந்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இயேசு சீடரிடம் கேட்கிறார், இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கிறார். சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஊர்களுக்கு சென்று கொண்டு வந்தாலும் இது காணாது, கடினமான பணி என்பதை குறித்து இயேசுவோடு விவாதிக்கிறார்கள். அப்பொழுது சீடர்களில் ஒருவர் வந்து சொல்லுகிறார், சிறு பிள்ளையினிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவன் கொண்டு வந்து தந்திருக்கிறான் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு மிக மகிழ்ச்சியோடு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஸ்தோத்திரம் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். 5000 பேர் போஷிக்கப்படுகிறார்கள். 12 கூடை மிகுதியாக இருக்கிறது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு சிலரிடத்திலே உணவு இருந்திருக்கலாம், ஒருவேளை அது அவர்களுக்கு தேவை என்று பிரத்தியோகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த சிறு பையன் தன்னிடம் இருந்த அந்த அப்பத்தையும் மீனையும் கொடுப்பதன் வழியாக அநேகருக்கு உணவளிப்பதற்கு அவன் கருவியாக இருந்தான். சிறு பிள்ளைகள் இந்த உலகத்திலே பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்கள், அவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இயேசு அந்த சம்பவத்துக்கூடாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சிறுவர் ஞாயிறிலே வரலாற்று ரீதியாக இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று பணியாற்றியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்விலும் இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள் விசேடமானவர்கள். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே சமூக கட்டமைப்புக்குள்ளே சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டியவர்கள் என்பதை அவர் எங்களுக்கு சுட்டி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சமகாலத்திலே நாங்கள் ஊடகங்களுக்கூடாக காணுகின்ற விடயம் என்னவென்றால், இந்தியாவிலே ராஜஸ்தானிலே 13 வயது சிறுமி 30 பேரினாலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளித்த பொழுது அவள் சிகிச்சை பலனின்றி அவள் மரித்து போனார். பெற்றோருடைய கனவுகளும் பிள்ளையினுடைய கனவுகளும் நீண்ட தூரமாக இருந்த பொழுதிலும் பாலியல் வன்கொடுமைகளுக்கூடாக பிள்ளைகள் சிதைக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு துயரமான செய்தியை நாங்கள் ஊடகங்களுக்கூடாக காணுகிறோம். இந்த செய்தி மிகப்பெரிய அளவிலே பலருடைய கண்ணீரையும் ஆர்ப்பாட்டங்களும் தண்டிக்கப்பட வேண்டிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அந்த ஊடகங்கள் வழியாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணத்திலே ஜாசகர்கள் சொந்த வாழ்வுக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக 30 ஜாசகர்களை அவர்கள் கூட்டி சேர்த்தார்கள். அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களை மீண்டும் அவர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி அவருடைய வாழ்வை சீர்படுத்துவதற்கான முயற்சி யாழ்ப்பாணத்திலே மாநகர சபையாலும் போலீசாரினாலும் செய்யப்பட்டது. அந்த சம்பவத்திலே ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், சிறு பிள்ளைகள் ஜாசகம் பெறுவதற்காக பெற்றோரினாலும் உறவினர்களாலும் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இன்றும் சிறுவர்கள் பல்வேறு தேவைகளுக்காக அவருடைய கல்வி, அவருடைய வாழ்வு மறுக்கப்பட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சிறுவர் ஞாயிறிலே திருவையின் கட்டமைப்பான ஞாயிறு பாடசாலை இவற்றின் மூலமாக
சிறுவர்களுக்காக நாங்கள் செபிக்கவும், ஆவிக்குரிய வாழ்விலே அவர்களை வளர்க்கவும், அவருடைய கல்வி, அவருடைய சுதந்திரம், அவருடைய வாழ்விலே நாங்கள் பங்கெடுக்கவும், அவர்களை நாங்கள் உந்து சக்தியாக அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை அது நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே இந்த உன்னதமான இந்த செய்தியோடு, விழிப்புணர்வோடு நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்காக பணி செய்யவும் கடவுள் உங்களையும் என்னையும் சிறுவர் ஞாயிறிலே அழைக்கிறார். ஆமென்.